இந்த புத்தகத்தை எழுதியதுக்கு நன்றி தெரிவிச்சுக்க விரும்புறேன். கண்டிப்பா இங்க பல பேருக்கு இது தேவையா இருக்கும். எனக்கு ரொம்பவே தேவைப்படுது. என்னை கவர்ந்த ஒரு சாப்டர், அதை மேற்கோள் காட்ட விரும்புறேன். அது சாப்டர் 84. அது என்ன சொல்லுதுன்னா, we don't love people, we love the ghost of our imagination until reality shatters the dream. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உதவி பண்றீங்களா? அதாவது நாம எதுக்கு நம்ம தலைக்குள்ள லவ் இமேஜஸோட வாழ்ந்துட்டு இருக்கோம்? நீங்க உணர்வில்லாத ஒரு பொருள் மாதிரி, அதாவது கல்லு மாதிரி இருந்தா நீங்க நகரக்கூடிய திசை உங்களோட தான் இருக்காது. ஆனா அது பலவிதமான சக்திகள் உங்களை நம்மை தாக்கக்கூடியதின் விளைவா இருக்கும். பெரும்பாலான சமயங்கள்ல உங்களையும் என்னையும் தாக்கக்கூடிய பலவிதமான சக்திகளோட குறிக்கோள் எப்படி இருக்கும்னா, அதே வழக்கமான கருத்தோட்டத்தை நம்ப வைக்கிறதா இருக்கும். நீங்க வளர்றீங்க, ஒரு குறிப்பிட்ட படிப்பு படிக்கிறீங்க, அப்புறம் திருமணம் செஞ்சுக்கிறீங்க, குழந்தைகளை பெத்துக்கிறீங்க. இதை தான் ஹாப்பி மேரிட் லைஃப்னு சொல்றோம். இதை மறுபடியும் 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 அடிக்கடி ரிப்பீட்டடா செய்யறதால அது உங்களுக்குள்ள ஒன்னாவே ஆகிடுது. இது எப்படின்னா, ஒரு கல்லை ஒரே திசையில எரியற மாதிரி. அந்த கல்லுக்கு சுயமான கருத்து கிடையாது, விருப்பப்படி இயங்கவும் முடியாது. ஒரு மூவி பார்க்கறீங்க, குறிப்பா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாம பார்க்கிற பெரும்பாலான படங்கள் ஆண் பெண் உறவு பத்தி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு விருப்பமான பாடல்களை ஒரு லூப்ல கேட்கறதா இருக்கும். நீங்க வீசி அடிக்கப்படுறீங்கன்னு உங்களுக்கு எப்பவுமே தெரியாது, அதுவும் தொடர்ந்து ஒரே திசையில. உங்களுக்கு தெரியவே இல்லைல்ல. நீங்க அதை சாஃப்டா, ஸ்மூத்தா, ஹீலிங்கா, சூதிங்கா இருக்கிறதா நினைக்கிறீங்க. நீங்க சாய்ஸ்ன்னு நினைக்கிறதெல்லாம் சாய்ஸே கிடையாது. நீங்க கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கீங்க, அன்கான்ஷியஸான முறையில, நாகரிகமான முறையில.